வடகிழக்கு பருவமழையுடைய தொடக்க காலத்தில் இருக்கும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு இயல்பை விட அதிகமாக இருக்கும்னு வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. இது தொடங்கக்கூடிய நேரத்திலேயே தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் மழையுடைய வாய்ப்புகளும் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாக குறிப்பிடப்படுது. அதில் நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய இந்த 3 மாதங்களை குறிப்பிடும் பொழுது இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து சராசரியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் 45 சென்டிமீட்டர் இயல்பான மழையளவு. ஆனால் இந்த வருடம் 50 சென்டிமீட்டர் அளவில் சராசரியாக தமிழ்நாடு முழுவதும் மழையளவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழலில் இதோட தொடக்க காலத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும் என்பதை வானிலை ஆய்வும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும்னா இன்றைய தினம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது கடலோர மாவட்டங்களில், டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. மிக கனமழை என்று சொல்லும் பொழுது 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பை அது குறிக்கக்கூடிய மிக கனமழை அளவு ஆரஞ்சு அலர்ட் நம்ம சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு அலர்ட்டில் இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்கள் 6 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே தொடர்ந்து இன்றைய தினம் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கடலூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கனமழைக்கான வாய்ப்பு என்பது 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 12 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் பெய்யக்கூடிய மழையளவை கனமழை என்றும் வானிலை ஆய்வு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலில் அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு பருவமழை தொடங்குவதனால அடுத்தடுத்த நாட்களில் மழையினுடைய தீவிரத்தன்மையும் படிப்படியாக அதிகரிக்கும்னும், அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக தீவிரத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினம் நமக்கு பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 22 மாவட்டங்களில் கனமழையும் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நாளை தினம் 16ஆம் தேதி அன்று நமக்கு மழைக்கான வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் நமக்கு கனமழை என்ற அளவு மழை இருக்கணும். 4 மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் நமக்கு நாளை தினம் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்பில் 22 மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு நாளை தினம் இருக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. காரைக்கால் பகுதிகளிலும் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நாளை தினத்திற்கு பிறகு படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறையும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் நம்ம மழை கருத்தில் கொண்டு அச்சக்கூடிய அளவிலான மழைக்கான வாய்ப்பு இல்லை. 6 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழையளவு தான் பெய்யும். நமக்கு பருவமழைக்கு முன்னதாகவே நமக்கு 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவு இருந்திருக்கிறது. அதுவும் கடந்த வாரங்களில் நமக்கு அதிகமான அளவில் 14 சென்டிமீட்டர் என்ற அளவில் கூட மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் சென்னைக்கு அச்சுறுத்தலான அளவில் மழைக்கான வாய்ப்பு இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக இல்லை என்ற வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்பு அதற்கு பிறகாக 17ஆம் தேதி தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் மிக கனமழை என்ற அளவில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 8 மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் கனமழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவில் தொடரும் எனவும், அதற்கு பிறகாக படிப்படியாக குறையும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 17ஆம் தேதிக்கு பிறகாக 18ஆம் தேதி பார்த்தோம்னா நமக்கு மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு 17ஆம் தேதி தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராமநாதபுரத்தை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு 3 நாட்கள் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி ஆகிய 3 நாட்களையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கணும் வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க.